கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருவிருந்து ஆராதனையை நான் எப்போதுமே ஒரு பெரிய பண்டிகை நாட்களைப் போல நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் அப்படி உணர்கிறீர்கள்? இது மிகப்பெரிய பண்டிகை நாள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்த நாள். அதை நாம் அவருடைய பாடையும் மரணத்தையும் நாம் நினைவு கூறும்படி இந்த இடத்துல வருகிறோம். ஸோ அந்த ஆராதனையை நம்ம ரொம்ப மேன்மையாய் ரொம்ப விசேஷமாய் பார்க்கணும். ஒவ்வொரு ஆராதனையும் நான் ஞாபகப்படுத்த மாட்டேன், ஆனால் உங்களை அப்படி நடத்துவேன். நீங்கள் புரிஞ்சு கொண்டு நல்லா ஆராதிங்க, நல்லா துதியுங்க, நல்ல ஆவில நிரம்புங்க. ஒரே ஒரு சிந்தை மேலோங்கி இருக்கணும். இந்த திருவிருந்து ஆராதனையில் பல வருஷமாக இருந்த அடிமைதனத்தை பரலோகத்தின் தேவம் மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பஸ் ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும்போது அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசினார்கள். அன்றைக்கு வந்த ஒரு விடுதலை 430 வருஷங்கள் அடிமைதனம் அன்றைக்கு மாறிற்று. ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குமே, ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அந்த இரத்தத்தில் நம்ம பங்கெடுக்கும்படி வருகிறோம். அவருடைய சரீரத்தில் பங்கெடுக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்க வந்த வண்ணமாகவே போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நான் 1 மாதமாக கர்த்தர் விடுதலையின் ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சபை நடுவில் நான் அறிவித்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? முன் எப்போதும் இல்லாத ஒரு விடுதலையின் சாட்சியை நம்ம சபையிலேயும் வெளி ஊழியத்திலையும் கேட்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நடக்கிறதெல்லாம் சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவிலே நம்மை கொண்டு செய்கிற காரியம் வரக்கூடிய நாட்களில அதிபயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னதை அப்படியே சபையில ஊழியத்துல அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என் தேவனால செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். சபைக்கு வரும்போது புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளும் ஏற்கனவே சபையில் அங்கமா இருக்கிறவர்களும் சபைக்கு வரும்போது ரொம்ப ஆசையாய் வரணும். ஆமேன். ஆசைன்னா எப்படி சொல்லி விளக்க உங்களுக்கு? ஜவுளி கடைக்கு போச்சுல எவ்வளவு ஆசையா போவீங்க தானே? ஒரு சுற்றுலாவுக்கு போச்சுல எவ்வளவு ஆசையா போறோம். அங்க என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்காது, இருக்கிறது தான் போகும். இதுல நிறைய வேடிக்கையான காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் மனைவியெல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இந்த கணவனார் மாத்திரம்தான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாரு. எவ்வளோ ஆகுதோ, எவ்வளோ செலவாகுதோ, எப்போ வருமோ பாட்சிகள் ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ சுற்றுலாக்கெல்லாம் போகிறோம், வெளியே சுத்தைக்கு போகிறோம். போச்சிலெல்லாம் நம்ம அப்படி ஒரு சந்தோஷமா போறோம். என்ன கிடைக்குதுன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா ஜெப வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் ஜெப வீட்டை குறித்து சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அவர் என்ன மகிழ பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்பெல்லாம் வாரீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் உங்களை விடுதலைக்குள்ளாக நடத்துகிற விடுதலையின் ஜெபத்தை, விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஒரு பகுதி இருக்கிறது, என்னுடைய ஒரு பகுதி இருக்கிறது, 3வது உங்களுடைய பகுதியும் அதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிற தேவன் தான். ஆனாலும் வியாதி சினைப்பை கேட்டார், சுகமாக விரும்புகிறாயா என்று. ஹல்லேலூயா. கேட்டாரா? கேட்கலையா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? கேட்டார். சில கேள்விகளை விடுதலையாக விரும்புகிறவர்களிடத்தில் அவர் கேட்டார். அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு 3ல் 1 பங்கு கர்த்தர், அடுத்த 1 பங்கு ஊழியக்காரன், 3வது 1 பங்கு நீங்க. நான் போன வாரமும் அதுக்குரிய விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். சிலர் வரல, சிலர் வந்தீங்க. சிலருக்கு புரிஞ்சிருக்கும், சிலருக்கு புரியாம கூட இருந்திருக்கும். சிலர் அப்படி விட்டுருப்பீங்க. மறுபடியும் நான் அதை ரிப்பீட் பண்றேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஜெப வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்க இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஏதையாகிலும் பெற்றுக்கொண்டு போகணும். அந்த மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்க வரணும். ஆராதனை முடிகிறது வரைக்கும் தேவனே நீங்க என்ன தருவீங்க, என்ன தருவீங்க? ஒரு தகப்பன் வீட்டுக்கு போகிற அந்த மகள்
உங்களை சொல்லல. திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு போயிட்டு 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 15வது நாள் என்று சொல்லி எல்லாம் விருந்துக்கு வருவாங்க. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் போச்சில 50 பவுனை கொண்டு போயிருப்பா பாவி மோவா. ஆனா திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டு போச்சிலையும் அந்த கண்ணு அப்படியே பார்க்கும், எதை எடுத்துட்டு போலாம், எதை எடுத்துட்டு போலாம். அப்படிதானே? உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். எதையாகிலும் தகப்பன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாதான் பிள்ளைகளுக்கு நிம்மதியா இருக்கும். நான் சொல்லுகிறேன், அந்த தகப்பன் வீட்டுல எடுத்துட்டு போக ஒண்ணும் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வீட்டில இருந்து எடுத்துட்டு போக உங்களுக்கும் எனக்கும் நிறைய இருக்கிறது, நிறைய உரிமைகள் இருக்கிறது. அதை ஒவ்வொரு முறையும் வரும்போது ஏதாகிலும் பெற்றுக்கொண்டு போகணும், ஏதாகிலும் நான் பெற்றுக்கொண்டு தான் போவேன். அந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது நீங்க வெறுங்கையாக போவேன் என்கிற சிந்தையோடு வராதுங்க. இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, புது ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் உங்களை அனுப்புவார், புது விடுதலையோடு உங்களை அனுப்புவார். 430 வருஷத்தினுடைய அடிமைதனோ ஒரே நாள் மாறினது போல இந்த திருவிருந்து ஆராதனையில பல வருஷமா இருந்த அடிமைதனம், வேதனைகள், நிந்தனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் இந்த திருவிருந்து ஆராதனையில கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அவருடைய இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். அவருடைய இரத்தத்தினால, சரீரத்தினால விடுதலை உங்களுக்கு வருகிறது. ஆகவே ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வரும்போது நான் ஜனங்கள் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஜெபத்தில் நடத்துவேன். ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, இப்படிதான் நான் தாகமா இருந்து நடத்துவேன். அதற்காக நான் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்துட்டு வாரேன். நீங்க வந்துட்டு அப்படியே நின்னுட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமா, அதாவது வயிற்றுல ஆபரேஷன் பண்ணணும், ஹார்ட்டில் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா பணம் கொடுத்தா மட்டும் போதாது, ஆஸ்பத்திரிக்கு போகணும், அங்க அறுவை சிகிச்சையினுடைய அறையில போகணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும், அப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு எங்கேயோ நின்றுட்டு இருந்தீங்கன்னா, சிலர் ஆளுதான் இங்க இருக்கிறீங்க, நினைவுகள் எல்லாம் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, எந்த ஊர்ல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அந்த ஊர்ல இருக்கு. அந்த மாதிரி வேண்டாம், ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட வந்து நில்லுங்க. என் தேவன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார், என் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஜப்பானிகளையும் சுகமாக்குவார், குருடர்களை பார்வையடைய பண்ணுவார், மரித்த பிரேதங்களை கர்த்தர் ஊழியத்தில் எழுப்பி தருவார், அற்புதங்கள் நடக்கும். ஆகவே ஒவ்வொரு முறையும் பல கூட்டங்களில் போகிறோம், கன்வென்ஷன்ல போகிறோம், போகும்போதெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ணணும், இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் என்னோடு பேசணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்னை தொடணும், கர்த்தருக்குள் நான் வேறு மனுஷனாய் மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க வேற மனுஷனாய்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதியவைகளாய் மாறணும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமா, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ பாப்பா, அப்ப நீ வேறு மனுஷனாவா என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவினிடத்துல சொல்லி அனுப்புகிறார். வேறு மனுஷன். நீங்க சபைக்கு வரும்போதெல்லாம், அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் போதெல்லாம், இருந்துட்டு போகும்போதெல்லாம் நீங்க வேறு மனுஷனாய் மாறுவீர்கள், வேறு மனுஷியாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி மாற்றுவார். அதாவது நீங்க பார்த்துட்டே இருங்க, ஒரு நாள் இந்த ஜனங்கள் இவனா அவன், இவளா அவா, எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிற்றாங்க அப்படி சொல்லுகிற மாதிரி தேவ கரம், ஆணி பாய்ந்த கரம் உங்களை மகிமையாய் உயர்த்துகிறதை அந்நிய கண்கள் காணும். அந்த எதிர்பார்ப்பு ஏதாகிலும் தகப்பனுடைய வீட்டிலிருந்து எடுத்துட்டு தான் போகணும். இங்க எடுக்காம நீங்க போனீங்கன்னா பின்ன உங்க வீட்டுல இருக்கிறத மருத்துவமனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். எத்தனை பேருக்கு புரியுது? இங்க கிடைக்க வேண்டிய விடுதலையை, தேவ வீட்டுல கிடைக்க வேண்டிய சுகத்தை, தேவ வீட்டுல கிடைக்க வேண்டிய விடுதலையை தேவ வீட்டுல இருந்து வரும்போதெல்லாம் நீங்க வெறுங்கையாய் அப்படியே போவீர்களானால் பின்ன சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் அற்புதத்தையும் மருத்துவமனையில பணத்து மூலமா தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகையினால நான் சொல்லுகிறேன், அப்பா வீட்டுல வரும்போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் வாங்கிட்டு போவேன், ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டு போவேன் என்கிற ஒரு நல்ல வாஞ்சையோடும் தாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் நீங்க வரும்போதெல்லாம் என் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், பரிபூரணமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார், இலவசமாய் கொடுப்பார்.
ஆண்டவர் எங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அப்பா வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் இலவசமாய் கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் என்னமோ தெரியல, திருமணம் முடிகிறது வரைக்கும் கஷ்டம் இல்லாமே வளர்ந்துருதோம், கஷ்டம் தெரியாமலே வளர்ந்துருதோம். என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, கல்யாணம் முடியாமலே இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, என்ன அவ சொல்றா, நான் சொல்லல, அவ்வளவுதான். அப்பா அம்மா கூடவே இருந்திருக்கலாம். எல்லா பாரமும் யார் மேல? அப்பா மேல. எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்குவாரு. நான் சொல்லுகிறேன், இந்த அப்பா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பெருமையாய் அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு கூட்டத்திலையும் இப்படியே போய் பங்கெடுங்க. உங்க வாழ்க்கை விருத்தி அடைகிறது நீங்க பார்ப்பீங்க. நீங்க கர்த்தருக்குள் வளருகிறது நீங்க பார்ப்பீங்க. அதே போல புதிதாய் வந்திருக்கிற எசேக்கியேமா சகோதரி கவனிங்க, கல்யாணி சகோதரி கவனிங்க. நீங்க வந்தது கிட்டத்தட்ட 10-20 நினைக்கிறேன், சரிதானா? 10-10 பருவதான் நீங்க 2 பேரும் வந்திருக்கிறீங்க. அதாவது மற்றவர்களும் கவனிக்கணும். ஆராதனை டைம் 9 மணி அப்படின்னா 9 மணிக்கே நீங்க தேவ சமூகத்துல இருக்கணும். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற வேளை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக சபை உங்களை நடத்தும். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். சோ அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கிற பகுதி அது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பகுதி அது, கர்த்தரை பாடுகிற பகுதி அது, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற பகுதி அது. சோ அதுல உங்க பங்கு முழுசா இருக்கணும். அல்லேலூயா. அறகுறையா இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு என்ன பகுதி அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பகுதி தான். இதுல அவரை துதிக்க முடியாது, இந்த பகுதியில அவரை ஆராதிக்க முடியாது, இந்த பகுதியில் அவரை பாட முடியாது. பின்ன நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீங்க பாடிட்டா இருப்பிய? இல்ல பாஸ்டர், நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், அதனால அவரை 2 வார்த்தை பாடிருந்தோம் அப்படின்னு பாட முடியாது. அதனால புரிஞ்சுக்கோங்க, சரியான நேரத்துக்கு வாங்க. அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆராதனையிலையும் அபிஷேகத்தை இன்னும் ஊற்றுங்க. அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தரை துதியுங்க, ஆராதிங்க. அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. அந்த ஆராதனையை தான் பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ள காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகையினால தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆகையினால முடிந்த அளவு 9 மணிக்கு ஆராதனை இந்த சபையில இருக்கிறது வரைக்கும். என்ன ஒரு சபையில, என்ன ஒரு ஊருக்கு போகும்போது அங்க என்ன டைமோ அந்த டைம்ல கரெக்டா சபையில இருங்க. அதுல நிறைய ரகசியம் இருக்கிறது. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு துதி எழும்பும், எல்லாரும் ஏக சத்தமாய் துதிப்போம். துதிகளின் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ துதிக்கும் போது கர்த்தர் வாசம் பண்ணுகிற நேரம் அது, அவரை வரவேற்கிற நேரம் அது, அவர் வருகையின் நேரம் அது. அவர் வரும்போது அவரை வரவேற்க துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாம சபையில இருக்கணும். ஆமா, வீட்டுல இருக்கக்கூடாது. இல்ல வழியில வேகமா மூச்சு வாங்க வந்துட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் முதல்ல வந்துடணும். ஆமென். இந்த ஒழுங்குக்குள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளும் வந்துருங்க. எல்லாரும் அபிஷேகத்தில் ஆவில நிரம்பிதான் ஆராதிக்கணும். அபிஷேகம் இல்லாத பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனே உம்முடைய ஆவினால் என்ன நிரப்புங்க, உங்க ஆவினால் என்ன நிரப்புங்க. மற்ற சபைகளுக்கு நம்ம சபைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா சபைகள்லையும் உபதேசம் இருக்கிறது, போதனை இருக்கிறது, சத்தியத்தை பேசுகிறாங்க. ஆனா நம்ம சபையில அதையும் செய்கிறோம். அதற்கு மேலாக அபிஷேகத்தை பெருமடி ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொண்ட பிறகு அபிஷேகத்தில் நிரம்பும்படி வழி நடத்துகிறோம். ஆவியில வளரும்படி நடத்துகிறோம். ஆவியில பலனடையும்படி நடத்துகிறோம். இந்த பகுதி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பாம சபையில இருந்து ஒருவரும் போக கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க அபிஷேகத்துல நிரம்பாம, அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற தெய்வ பிள்ளைகள் பெற்ற பிறகும் ஆராதனைல ஆவியானவர் வரல, ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படல அப்படின்னா நீங்க உண்மையா ஆராதிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் புரிஞ்சு கொண்டு உண்மையாய் கர்த்தரை ஆராதிங்க. உண்மையாய் ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.